இது சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி எடுத்திருக்கின்ற ஒரு செயல் திட்டம் பற்றிய செய்தி. தற்போதைய பாடசாலை அதிபரான ரெவரண்ட் ஞான பொன்ராஜாவுடைய வார்த்தையில் சொல்லுவதென்றால், மிகுந்த நம்பிக்கையோடும் மிகுந்த துணிச்சலோடும் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம். அந்த நம்பிக்கை வந்தது பழைய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில். துணிச்சல் அது தேவைப்பட்டது, ஏனென்றால் இது 10-15 ஆண்டுகள் நீடிக்கின்ற ஒரு நீண்ட செயல் திட்டம் என்பதால். இந்த திட்டம் 520 ஆதரவற்ற சிறுவர்களுக்கு கல்வியையும் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் கொடுக்க இருக்கின்ற திட்டம். இவர்கள் எல்லோரும் போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள். ஒன்றில் தாயை இழந்தவர்கள், அல்லது தந்தையை இழந்தவர்கள், அல்லது அவர்கள் இருவரையும் இழந்தவர்கள், அல்லது அவர்களோடு சேர்த்து தங்களுடைய உடல் அவயவங்களையும் இழந்த குழந்தைகள், இடம்பெயர்ந்த சிறுவர்கள். இவர்களில் 222 பேருக்கு தங்குமிடம், சாப்பாடு, படிப்பு, உடுப்பு, அன்பு, ஆதரவு எல்லாத்தையும் கொடுக்கப் போவது பள்ளிக்கூடம்தான். அவர்கள் ஹாஸ்டல் மாணவர்கள், மற்றவர்கள் டே ஸ்காலர்ஸ். சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி போரினால் பல விதங்களில் பாதிக்கப்பட்ட ஒரு பாடசாலையும் கூட. 1987-95 ஆண்டுகளில் கிளிநொச்சியிலும் சாவச்சேரியிலும் பருத்தித்துறையிலும் நடந்த பாடசாலை. இன்னொரு விதமாக சொல்லுவதென்றால், இந்த 520 மாணவர்களைப் போல இதுவும் இடம்பெயர்ந்த ஒன்று. இவர்கள் இருந்ததைப் போல மரத்தடியில் இருந்த ஒன்று. இவர்களுக்கு இன்று தேவைப்படுவது போல அன்று பிறர் தயவில் தங்கியிருந்த ஒன்று. இந்த பாடசாலைக்கு இருக்கின்ற நன்றியுணர்வும் சமூக அக்கறையும் தான் இந்த திட்டத்தை எடுக்க செய்திருக்கிறது. நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற தைரியத்தில். மார்ச் மாதம் முடிவு வரை விடுதியில் வசிக்கின்ற 222 பிள்ளைகளில் இதுவரை 50% நீண்டகால ஸ்பான்சர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் இன்னும் 50% ஸ்பான்சர்கள் தேவைப்படுகிறார்கள். டே ஸ்காலர்ஸை பொறுத்தவரையில் 50% அதிகமானவர்களுக்கு ஸ்பான்சர்கள் இன்னமும் தேவைப்படுகிறார்கள். இந்த திட்டத்தினுடைய முழு விவரமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எவ்வாறு இந்த மாணவர்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், இவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, என்ன பட்ஜெட், எதற்கு எங்கே எவ்வளவு செலவாகும், அல்லது யார் அல்லது எந்த குழு இந்த திட்டத்தை கண்காணிக்க இருக்கிறது, இந்த திட்டத்துக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன என்ற எல்லா விவரங்களையும் கொண்ட முழுமையான ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் www.csjppa-uk.org என்ற தளத்தில் பார்க்கலாம். கூடவே நம்முடைய சகோதர கல்லூரியான சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியும் இதுபோல மேற்கொண்டிருக்கின்ற மனிதாபிமான செயல் திட்டம் பற்றிய விவரமும் இதே தளத்தில் இருக்கின்றது. சென்ட் ஜோன்ஸ் கல்லூரி போரினால் இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கதவை திறந்து விடுவது இதுதான் முதல் தடவை அல்ல. 1958 ஆண்டு கலவரத்துக்கு பிறகு 251 மாணவர்களையும், 83 ஆண்டு கலவரத்துக்கு பிறகு சுமார் 400 பேரையும் ஏற்றுக்கொண்ட பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். 83 400 பேர் புதிதாக வந்த பொழுது 5 வகுப்பறைகளை புதிதாக கட்டியெழுப்பியிருந்தார் அப்போதைய அதிபரான நமது சி. ஆனந்தராஜா அவர்கள். இருள் சூழ்ந்த வேளையிலெல்லாம் நம்முடைய சென்ட் ஜோன்ஸ் ஒரு பொழுதும் ஒளி வீச தவறியதே இல்லை. ஆனால் இந்த முறை வந்த இருள் மிகப்பெரிய இருள், நடந்த சோகம் மிகப்பெரிய சோகம். அதனால் ஏற்ற வேண்டிய ஒளியும் அதற்கு தேவையான எண்ணெயினுடைய அளவும் மிக பெரிதாக இருக்கிறது. என்றாலும் நம்மால் முடியும், ஏனென்றால் நாங்கள் ஜானியன்ஸ்.